என்ன இப்படி பண்ணீங்க? வீட்டுக்கு முறையா வந்து பொண்ணு குடுக்கறேன்னு சொல்ல வந்திருக்காங்க. நீங்க தட்ட வாங்காம விட்டா அது தப்பா இல்லைன்னா போய் முடியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்ப சொல்றேன், நந்தினியும் வானதியும் எங்க வீட்டு மருமகள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம். எங்க தகுதிய பார்த்து எங்க நீங்க பொண்ணு எடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். என் தங்கச்சிங்கிற தகுதிக்கு மேல உனக்கு வேற எந்த தகுதியும் வேணாம். அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல பிறந்ததில்ல, என்னமா பிரயோஜனம்? அம்மா இந்தாங்கம்மா. குடிமா. மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? சுப்பு, உனக்கு ஒண்ணுதான் பதவி போயிட்டாய்வ. குடிமா. அக்கா உடம்புக்கு முடியாம கிடக்குறா, கஞ்சி காய்ச்சி அவளுக்கு எடுத்துட்டு போலாம். எங்கம்மா போற? எங்க போவேன்? உன் பெரியம்மாவை பார்க்கத்தான் போறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீ கேட்டியா? மா, மனசு பூரா அதே நினைப்பாதாமா இருக்கு. நந்தினிக்கு போன் பண்ண, என்ன சொன்னா? போனே போகல. நான் என்ன பண்றது? சரி சரி, நான் போய் அக்கா ஒருட்டு பாத்துட்டு வந்துடுறேன். ஆனா அவ வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு தெரியலையே. மா, நீ போறது அப்பாக்கு தெரிஞ்சா? அப்பா ஊர்ல இல்ல, வரதுக்கு 2 நாள் ஆகும். மெட்ராஸுக்கு கிளம்பி போயிருக்காரு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்னது, அப்பா ஊர்ல இல்லையா? இல்ல. அப்புறமா நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போலாம். பாத்து மெதுவா உட்காரு. பாத்துமா, பாத்து உட்காரு. உட்கார் சுப்லட்சுமி. பாத்து உட்காரு. சுப்லட்சுமி, அந்த ஆண்டவன் தான் உன்னை நல்லபடியா என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அப்பா முனீஸ்வரா, உனக்கு வந்து பொங்க வைக்கிறையா. என் மாவ கூட எப்பவும் நீ துணையா இருக்கணும். ஆஸ்பத்திரியில என்ன ராசா சொன்னாங்க? பயப்படுறது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. பிபி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆமாமா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்க தங்கச்சி தானே, எப்படி ரெஸ்ட் எடுப்பான்னு பாருங்க. இங்க இருந்து போனதும் தையல் மிஷின்ல ஏறி உக்காந்துருவா. அது முடிஞ்சதும் துணிய துவைக்கணும், வீடு வாசல பெருக்கணும்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பா. இது போதாதுன்னு அந்த மாவு கடை வேற. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. இங்க பார் சுப்பு, நந்தினிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி அவன் நல்லா வாழ்றத நீ பாக்கணும்னா அதுக்கு உன் உடம்பு நல்லா இருக்கணும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாம கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு, புரியுதா? அண்ணே, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லண்ணே. நான் பிரஷர் மாத்திரையை ஒழுங்கா போடாம விட்டதுனாலதான் மயக்கமே வந்திருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கண்ணே. எதுக்கு நீ பிரஷர் மாத்திரை போடாம விட்ட? இங்க பாரு சுப்பு, வயசானா நம்ம உடம்ப நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். இல்லனா பெத்த பிள்ளைங்களுக்கே பாரமாயி அவங்க நம்மள பாத்துக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க ஓடுற ஓட்டத்துக்கு கூட ஓட முடியலனாலும் அவங்க எதிரில நோயாலே நிக்க கூடாது. எனக்காக உனக்காகன்னு வேணாம், உன் பொண்ணுக்காக நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். புரியுதுண்ணே. நானும் கொஞ்சம் வேலைன்னு இருந்துட்டேன். இனி அப்படி இருக்க மாட்டேன்னே. மணிமேகலை, போய் காஃபி எடுத்துட்டு வா. சரி. அதெல்லாம் கரெக்டா சாப்பிடணும்ல அத்தை. வேணும்லாம் மாத்திரை சாப்பிடாம இல்ல அருள், மறந்து போயிடுது, அதான்.
நான் மயங்கி விழுந்ததும் நீதான் என்ன தூக்கிட்டு ஓடுனியாமே. பெத்த புள்ள மாதிரி எனக்கு செஞ்சிருக்க. எனக்கு அப்ப ஒண்ணுமே ஓடல அத்த. ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேன். ஆம்பளை புள்ள இல்லையேங்கிற குறை எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா இனி எனக்கு அந்த குறை இருக்காது. பெத்த தாய் மாதிரி பாத்துக்க நீயும் கரிகாலனும் இருக்கீங்களேப்பா. கண்டிப்பா அத்த. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்கு போனதும் திரும்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. வேலையெல்லாம் பார்க்க வேணாம். நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம வீட்லயே கூட இருந்திருக்கலாம். எதுக்கு அத்த அவசரமா கிளம்புனீங்க? நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. காலையில கொஞ்சம் சரியா சாப்பிடல, அதான் இந்த பிபி கீப்பின்லாம் சொல்றீங்களே அது கொஞ்சம் ஏறி அப்படியே மயக்கம் வந்துருச்சு. மத்தபடி நீதான் என்ன பாக்குறல்லப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு, உங்க அண்ணன் கரிகாலனுக்கு, நந்தினிக்கு, என் தங்கச்சி பொண்ணு வானதிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எல்லாம் நல்லபடியா பாக்குற வரைக்கும் இந்த அத்தை நல்லாதான்ப்பா இருப்பேன். அது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது.